வெல்கம் டு தமிழமிர்தம் சேனல். இப்போ நாம் வெஜிடபிள் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு இப்போ சொல்லித்தரேன் உங்களுக்கு. பாஸ்தா பொதுவாகவே குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடும். அதோடு நம்ம இந்த வெஜிடபிளை சேர்த்தோம்னா அதுகளுக்கு ஒரு சத்துள்ள சிற்றுண்டி ஆயிரும். நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ சொல்லி காமிக்கிறேன். தேவையான பொருட்கள்: ஒரு கப் பாஸ்தா, 50 கிராம் பீன்ஸ், ஒரு கேரட், கொஞ்சம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், கொஞ்சோண்டு குடமிளகா, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, தேவையான அளவு உப்பு, தண்ணீர். இப்போது அடுப்பில் ஒரு தவாவை வச்சு பாஸ்தாவை அதில் போட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணீர் நல்லா ஊற்றிடுங்க. ஊற்றி மூடி வேக வச்சுருவோம்ப்பா. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். பாஸ்தா வேகையிலேயே பக்கத்து அடுப்பில் பீன்ஸு கேரட்டை அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் வேக வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம், ரெண்டும் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இப்படி ஒரு கரண்டியில் ஒன்று எடுத்து இப்படி கத்திட்டு இப்படி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் ஆகிரும்ப்பா. அதே தெரிஞ்சிடும் வெந்துருச்சுந்தா. நல்ல பதமாக வெந்துருச்சு. இன்னும் நம்ம அதை வடிகட்டலாம். இப்படி வடிகட்டுற சட்டியில் கொட்டி வடிகட்டிட்டு இப்படி மேலே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வடிகட்டிடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த விழுவிழுப்பு போய் நம்மளுக்கு கொஞ்சம் பொடு பொடுன்னு இருக்கும். நல்லா பீன்ஸ் கேரட்டும் தான் வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு பீன்ஸ் கேரட்டு. தவா காயவும் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டுக்கிறோம். குடமிளகா ரெண்டையும் வதக்குவோம். நல்லா பொன்னிறமாக வர வர வதக்குவோம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிடுவோம். அது ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு விட்டுட்டு அந்த பச்சை வாடை போக வர லேசாக வதக்கிடும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. பீன்ஸ் கேரட் வந்திருக்குல்ல, அதை போட்டு வதக்கிடுவோம். நீங்கள் இதை செஞ்சு சாயந்தரம் வந்தவுடனே குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஆர்வமாக சாப்பிடுங்க. பீன்ஸ் கேரட் பொரியெல்லாம் தனியாக சாப்பிடாதுங்க. இதோடு சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுகளுக்கு பிடிச்ச மாதிரி டிஃபனாக இருக்கும். இப்போ பாஸ்தாவையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு உப்பு காரம் மட்டும் போட்டு சேர்க்கணும். மிளகாப்பொடி, உப்பு நம்ம எதுலேயுமே போடலை. பாஸ்தாவில் வேகையிலையும் போடலை, காய் வேகையிலையும் போடலை. அதனால் இப்போ நல்ல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தான் சேர்த்தா எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கும். ஒன்று போல் வர்ற மாதிரி கிளறி விட்டுருவோம் ஈவனாக. இப்போ நல்லா கிளறியாச்சுப்பா. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறோன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அருமையான வெஜிடபிள் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிருங்க.